ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம். இன்னைக்கு வாழைப்பழத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அன்றாட தேவைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதை கூட நம்ம கண்டு கொள்ளாமல் கடந்து போய் கொண்டிருப்போம். இதுக்கு பிறகு நீங்கள் வாழைப்பழ விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா மற்ற கனி வர்க்கங்கள் மாதிரி கிடையாது. நமக்கு குரான்லேயுமே வந்திருக்குது. அதாவது சூரா வாக்கியாலேயே சொல்லும் போது கூட சொர்க்கவாசிகளுக்கு அங்கே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பழங்களை பற்றி சொல்லும் போது எப்படி ஆப்பிள் திராட்சை எல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அதே மாதிரி வாழைப்பழமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வாழைப்பழம் அப்படிங்கிறதையுமே ஒரு சொர்க்கத்தின் கனியாகத்தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் சில விஷயங்களை இந்த உலகத்திலே முன்மாதிரியாக கொடுப்பான். சொர்க்கத்தில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியணும்னா அப்படின்னா அந்த புரியணுங்கிறதுக்காகவே அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்கிற சில விஷயங்களை இங்கே முன்மாதிரி ஆக்குவான். வாழைப்பழமும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது நமக்கு இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நிறைய பேர் வாழைப்பழத்தை என்ன பண்றது இல்லை, பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஃபங்க்ஷன்னா கூட என்ன பண்றாங்கன்னா இந்த ஊதுபத்தி குத்தி வைக்கிறதுக்கு அதுக்கு தான் இந்த வாழைப்பழத்தை யூஸ் பண்றாங்க. வாழைப்பழத்தை இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான ஃப்ரூட்டுங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ட்ரீட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸ் தான் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் வாழைப்பழம் அப்படிங்கிறது எல்லார் ஊர்லேயுமே பக்கத்தாலேயே கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அது மூலமாகவே நம்ம பல சத்துக்களை எடுத்துக்கலாம். முதல்ல அதை ஒரு சாதாரண விஷயமாகவும் ஒரு மலிவான விஷயமாகவும் ஒதுக்கிறத நம்ம தவிர்த்து கொள்ளணும். வாழைப்பழத்தில் அவ்வளோ சத்து இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை தினமும் காலை நேரங்களில் நம்ம எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது, காலை உணவு நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது உடலுக்கு அவ்வளோ பலனை தரக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடுறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் நைட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தூக்குறத தவிர்க்கிறது நல்லது. அதுலேயும் பார்த்தா சர்க்கரை நோயாளியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. பழங்கள் சாப்பிட்றதுக்குன்னே இருக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நேரங்கள் அதிகமாக பகல் நேரமாக இருக்குது. பொதுவாக பழங்களை எல்லா நேரத்துலையும் சாப்பிட்டாலும் நம்ம பகல் நேரத்தில் சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டினா கூட ஒரு மாலை ஒரு 7 மணி அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்லாம். அதை விட்டுட்டு நம்ம கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பழம் சாப்பிட்றாங்க. நம்மளுடைய பழம் நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள், அது இன்னும் என்ன பண்ணுன்னா வேகமாக ஜீரணமாகும். அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு பின்னாடியோ சாப்பிட்றதா சிறந்தது. ஏன்னா அது வேகமாக ஜீரணமாகறனால அது கூடயே நம்ம சாப்பாடையும் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது ஜீரணமாயிருக்காது, இது ஜீரணமாயிரும். அப்போ நமக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுட்டுலேயே பாதி ஜீரணமாகி பாதி ஜீரணமாகாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா இன்னொன்று ஜீரணமாகறதுக்குள்ளே இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால அந்த மாதிரி என்ன பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அதையும் கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டாவே சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழைப்பழம் சாப்பிட்றத தவிர்க்கிறாங்க. உங்களுக்கு வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே சளியெல்லாம் பிடிக்காது. ரெகுலராக சாப்பிட்றீங்க, தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அது பெஸ்ட்டு. ரொம்ப ஆல்ரெடி அவங்களே ரொம்ப சளியெல்லாம் பிடிச்சி நெஞ்சில் கட்டி இருக்குது அந்த மாதிரி நிலையில் வாழைப்பழம் சாப்பிட்றாங்கன்னா அதையும் மட்டும் தான் தவிர்த்துக்கணுமோ தவிர ரெகுலராக உங்களுடைய ஃபுட்டில் தினமுமே பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை சேர்த்திக்கிறது அவசியம். ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம முட்டை விஷயத்துலையும் நம்ம சொன்னோம், வேக வச்ச முட்டையும் தினமும் 1 எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னோம். எதையுமே அதிகமாக்கக்கூடாது. சிலர் வாழைப்பழம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால அதிகமாக சாப்பிடுவாங்க. 2-3 வாழைப்பழம் சாப்பிட்றது, அதவே சாப்பாடாக சாப்பிட்றது. அது மற்ற அந்த சாப்பாடு நேரத்தில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டாவே போதும்னு நினைப்பாங்க. எதையுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அது என்ன ஆயிரும்னா உடம்புல எக்ஸஸாக ஆகிறதுக்கு அது ஒரு காரணமாயிரும். அப்போ வாழைப்பழத்தையும் நீங்கள் அதிகமாக சாப்பிடாம தேவைக்கு அளவாகத்தான் நம்ம என்ன பண்ணணும், சாப்பிட்டு வரணும். அப்படி இல்லாட்டினா அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணும், அஜீரண பிரச்சனையை கொடுத்து ஒரு மாதிரி ஊதுற மாதிரிலாம் பண்ணும். இதே நீங்கள் அளவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதே வாழைப்பழம் உங்களுக்கு நல்ல ஜீரணத்தை தூண்டி உங்களுக்கு வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். எதுவுமே அளவுக்கு அதிகமான நமக்கு நஞ்சு தான் ஆகும். இனிமேல் நீங்கள் வாழைப்பழத்தை அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறது தாராளமாக எடுத்துக்கலாம். அதுலேயும் சிலர் சொல்லுவாங்க செவ்வாழைப்பழம் எடுத்தால் உடம்பு நல்லா வெயிட் போடுவாங்கன்ட்டு. ஆக்சுவலாக தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் எடுக்கிறனாலலாம் பெருசாக ஒன்றும் வெயிட் போட மாட்டாங்க. ஆனால் உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. முக்கியமாக மலச்சிக்கல் எல்லாம் உங்களுக்கு போகிறதுக்கு வாழைப்பழம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுலேயும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால் வலி இருக்கும், துதிங்கால் வலி. அதிகமாக நின்று வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆண்களாகட்டும் வீட்டில் பெண்களுமே நின்று வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா அந்த துதிங்கால் வலி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு அருமருந்தாக இது இருக்கும். இனிமேல் வாழைப்பழத்தை அவாய்ட் பண்ணாமல்
தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இரவு நேரத்தில் எடுக்காமல் பகல் நேரத்தில் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டோடு சேர்ந்து எடுக்காமல் சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வாங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.